ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம முக்கடலில் இருக்கிற ஒரு அருவியை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நம்ம கூட வரது அப்படின்னா நம்ம இயற்கை காதல நானே வராங்க, கூடவே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. எல்லோருக்கும் ஹாய் ஆட்டு. ஸோ பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே செம்ம சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் பாருங்கள், ஃபுல்லாகவே மாந்தோப்பு தான். போகிற வழி எல்லாமே நிறைய மாங்காய்கள் பழுத்து கீழே கிடக்கு. ஆனால் போகிற ட்ராவல் பார்த்திங்க அப்படின்னா நடந்தான் போகிறோம். வண்டி போகும்னு நினைக்கிறேன், ஆனால் நாங்கள் கீழே வண்டியை விட்டுட்டு வந்துட்டோம். 1 hour மேலே போக வேண்டியிருக்கும். ட்ரெக்கிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் நடந்து போகிற பாதை தான் இது. அதுலேருந்து நடந்து வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பாதை சுருங்கி வந்துருச்சு. ஸோ மேலே நிறைய எஸ்டேட்டுகள் இருக்குது. சொன்னோம்ல, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஃபுல்லாகவே மாந்தோப்புகள் தான். நிறைய எஸ்டேட்டுகள் இருக்குது. இந்த மாங்காய் சீசனுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்து தான் மாங்காய் சப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மரங்கள் நிற்கிது, சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே மாங்காய் மரம் தான். சரி, கூடவே நம்ம அண்ணன் வர்றது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம்தான். அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அருவியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் அண்ணன் கூடவே சேர்ந்து இன்றைக்கி அருவியை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். தூரத்துலேருந்து சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதா? உடனே கேட்குதா? சவுண்டு கேட்குதா ப்ரோ? உங்களுக்கு கேட்குதா சவுண்டு? கிட்ட போய் பார்த்துருவோம். கேட்குதுங்களா? கிட்டத்தட்ட இந்த ஸ்பாட் அப்படின்னா இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கரெக்டாக லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா துவரங்காடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. துவரங்காட்டிலேருந்து முக்கடலுக்கு போகிற பாதையில், முக்கடல் பார்த்திங்க அப்படின்னா வலது பக்கம் இருக்கும், இடது பக்கமாக ஒரு ரோடு உள்ளே வரும். ஸோ அந்த ரோட்டை உள்ளே வந்தாச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நார்மலாக வண்டி வர தூரம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வண்டி வரும், ஆனால் ரொம்ப கரடு முரடாக இருக்குது ரோடு. ஆனால் ஃபேமிலியாக நீங்கள் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் இந்த ஏரியாவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கு வரலாம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இங்கே ஒரு பைக்கு ஆல்ரெடி வந்திருக்கு எங்களுக்கு முன்னாடியே. நிறைய செக்க மரமும் நிற்கி, பிளாமரம். கன்னியாகுமரியில் இதுவும் ஃபேமஸான ஒரு பழம் தான். முக்கணிகள் அப்படின்னா மாப்பலா வாழை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் மாம்பழமும் இங்கே நிற்கிது, பலா மரமும் இங்கே நிற்கிது. வாழை பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய வழியில் தான் நின்றுச்சு. ஆனால் இப்போ சீசன் போனில் எப்போவுமே இந்த 3 பழமுமே சீசன் தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அந்த அருவிக்கு போயிடலான்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தூரமாக நடந்துகிட்டே இருக்கிறோம். மனிது எப்படி இருக்கு நடக்குக்கு? நல்லா இருக்கா? நிறைய வந்திருக்காங்க. சவுண்டு கேட்குதுடா. ஒரு எலுமிச்சை தோட்டத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். பாம்பா ஆமாம், தோட்டம் வச்சுருந்தா ஆள் இருக்க தான் செய்வாங்க. கவலுக்கு வண்டி நிற்கல. சிட்டி 100
ரெண்டு பக்கமே எலுமிச்சை தோட்டம் தான் போட்டிருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த இடத்துல சூப்பராக வளர்ந்து நிற்கிது. சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா நிறைய அருவி பார்க்க போயிருக்கோம், நிறைய இடங்களில் சும்மா வெறும் மரங்கள் நிறைய நிற்கும். ஆனால் இங்கே யூஸ்ஃபுல்லான மரங்கள் நிறைய கிராஸ் பண்ணி வந்தது நல்லா தான் இருக்குது. ஏன்னா வரும்போது மாங்காய் தோட்டம், அது போயிட்டு பலா தோட்டம், இப்போ எலுமிச்சை தோட்டம். கிட்டத்தட்ட ஸ்பாட்டுக்கு நெருங்கியாச்சு. இன்னும் மேலே தான் போகிறோம். கொஞ்சம் கூட மேலே போனால் இன்னும் அருவி மாதிரி பாயும். இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறு தான், அதில் நிறைய நிற்கிறாங்க. இந்த ஸ்பாட்டே நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த ஸ்பாட்டை காட்டுறது கிடையாது. இதை விட சூப்பரான ஒரு ஸ்பாட் மேலே இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம கூடவே போகிறோம். பாட்டு வந்துட்டோம். தண்ணியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ப்ளூலிஸாக அப்படியே சூப்பராக இருக்குது தண்ணி. ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய தண்ணி வரும்போது இந்த பக்கம் சேஃப்டி இல்லைன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. தான் போகிறோம். ஆபத்தான ஏரியாவாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் உள்ளே போகிறோம். இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்டாக இந்த அருவிக்கு மேலே இன்னொரு பெரிய அருவி இருக்குது, அதோட டீட்டெயில்ஸையும் போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே இதோட பார்ட் 2 கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ வாட்டு.